Hi all, welcome to Demystifying Markets. So Nifty and Bank Nifty கான analysis பார்க்கலாங்க based on market profile tool. So இது வந்து நாளைக்கு உண்டான analysis, that is for June 11th. So Nifty இன்னைக்கு ஓபன் ஆன இடம் பாத்தீங்கன்னா almost வந்து poor high, அதுக்கு கீழே தான் ஓபன் ஆயிருக்கு. So நான் வந்து இதை split பண்ணிடுறேன். And இன்னைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரையுமே ஒரு பேலன்ஸ்டு தாங்க கிரியேஷன் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ்டு ஜோன் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போர் ஹைல தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் டே, வெரஸ் டுடே அதோட கண்டினியூஷனாக வந்து மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 23,300. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், லெவல்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்சைடில் லெவல்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து இன்னைக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு 23,400. ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து பேசியிருந்தோம் ப்ரீவியஸ் டேல. ஏன்னா இது வந்து 23,380 இருந்து 23,400. ஏன்னா பிஓசி ஆஃப் 3rd June அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவே ஆக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் நிஃப்டி அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல போன பீரியட்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த இடத்த வந்து அதை டச் பண்ணல. ஸோ 23,400 வந்து ஒரு சூப்பர்பான, அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு நிஃப்டில. ஸோ அந்த லெவல் வந்து ஒரு நம்மளோட செக் பாயிண்டா இருக்கும் இந்த அப்கமிங் டேஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஓசி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா 23,300. ஸோ நேத்து பிஓசிக்கு மேலதான் இன்னியோட பிஓசி டெவலப் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் ஸ்டில் குட். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க நேத்தே வந்து அந்த லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு புல்லிஷ் வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து பேலன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் லைக் இந்த இடத்த வந்து அவங்க ப்ரைஸை வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க, இந்த ரேலியை வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 23,200க்கு மேல வந்து ஒரு ப்ரைஸை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி அகெயின் இன்னைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 23,200ன்றது ஒரு பிஓசி லெவல். அந்த பிஓசி லெவலுக்கு மேலதான் இன்னைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. அந்த கன்சாலிடேஷனும் பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கு 23,200ல இருந்து 23,400. பிகாஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400ன்றது தெரியும். ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு அக்செப்டன்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு பிரைஸ் ஸ்டெபிலிட்டியோ நம்மளுக்கு தேவைன்றதை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். வேற இதுவே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆனதுனால நிஃப்டியோட மூவ்மெண்ட் இன்னைக்கு 23,200 to 400. பட் க்ளோஷர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 23,200 கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா பிஓசிக்கு கீழே தான் வந்து க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 23,300. பிகாஸ் 23,300 வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆச்சுன்னா, 23,200ல இருந்து அந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 23,300 தான் ஓப்பன் ஆகும். 23,300 தான் ரெசிஸ்ட் ஆகும். தென் ஃபர்தரா வந்து 23,400 வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷா இருந்தது அப்படின்னா இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி அகைன் இங்க வந்து அவங்க வந்து ரெசிஸ்ட் ஆவாங்க. அகைன் பாத்தீங்கன்னா இந்த 23,200க்கு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்ல பிரேக் ஆகுது அப்படின்னா தென் த பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட்டும் நம்ம பையிங் இருக்கான்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கன்ஃபார்ம் பண்ணும். லைக் 23,150 and 23,000. ஸோ 23,000ல இருந்து 23,050 இந்த ஜோனுக்குள்ள எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கலாம். பிகாஸ் 23,000 தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புவர் ஹை இருந்த இடம். ஸோ அதனால வந்து 23,000ல இருந்து 23,050 வரையும் அவங்க எங்க வேணா சப்போர்ட் எடுக்கலாம். அகெயின் பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல வந்து இட்ஸ் பின் வெரி கிளியர். ஏன்னா பிஓசி வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கீழே தான் நடந்திருக்கு. பட் நேத்தோட பிஓசி கிட்ட தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட்ன்றது க்ளோசிங்கும் நடந்திருக்கு, சப்போர்ட் அஸ் வெல் எடுத்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த பிஓசியோட லெவல் வந்து பிரேக் ஆகணும் ஃபர்ஸ்ட் 23,200. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அது வந்து சப்போர்ட் எடுக்குதான் நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் இதுவே ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டா ஆக்ட் ஆகுதுன்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா it will come to the first level of resistance 23,300 and then 23,400. in case market வந்து 23,400 லெவலுக்கும் மேல வந்து பிரைஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா 23,500 இந்த லெவல் வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்
நிஃப்டில இன்கேஸ் 400க்கு மேல வந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா வீக்லில பாத்தீங்கன்னா 23,500 அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட ஓப்பனும் அங்கதான் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அந்த லெவல் வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ப்ரொவைடட் மார்க்கெட்டை வந்து அப்ல போயிட்டு அந்த இடத்துல பிரைஸ் சஸ்டெயின் ஆகணும். ஐ மீன் 400 அபவ் வந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆகணும். இல்ல அப்படின்னா 400 போயிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் ஃபெயில் ஆயிட்டு அகைன் இட் வில் கம் டவுன். ஸோ அதனால இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆனாதான் இட் வில் கோ நியர் டு 500. ஆர்எல்ஸ் இங்க வந்து உங்களுக்கு இங்கேயே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய செல்லிங் டைல் வச்சிருக்கு. இந்த இடத்துல நிஃப்டி வந்து ஒரு பெரிய செல்லிங் டைல் வச்சிருக்கு. ஸோ எவ்ரி 500க்கு அப்புறம் ஒரு மூமெண்ட்டும் பிரைஸ் அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து டார்கெட்ஸ் வந்து டிஃபைன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிக் செல்லிங் டைல், அதனாலதான் மார்க்கெட் வந்து அந்த 400 லெவல்லே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் வச்சுதான் அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து நல்லாவே வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த பிஓசி வாஸ் வெரி ஸ்ட்ராங்கர். அந்த பிஓசியை வந்து அவங்களால பிரீச் பண்ணி போக முடியல இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பவர் இல்லை. நேத்துக்கும் பாத்தீங்கன்னா பிஓசிக்கு வந்து கிராஸ் பண்ணி அவங்களால க்ளோசிங் கொடுக்க முடியல. அகைன் லாஸ்ட் 2 days இன்னைக்கு ஃப்ரைடே 2 நாளுமே this POC is acting as a very good level of resistance. In case price இதுக்கு மேல போச்சு அப்படின்னா this POC will turn as a very good level of support. So நிஃப்டியை பொறுத்தவரையும் upside and downside it's been very clear. So slow and steady வந்து அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னியோட POC வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுதா இல்ல இன்னியோட POC வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போதான்றதை வச்சு நம்மளோட நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். So moving on to Bank Nifty. So Bank Niftyலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. லைக் 50,000ன்றது வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு த லெவல். ஆனா அதுக்கு மேல வந்து பிரைஸ் போனாலுமே என்ன ஆகலைன்னா சஸ்டெயின் ஆகல. தட் இஸ் வாட் நம்ம பிரைஸ் சஸ்டெயினை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா பிரைஸ் வந்து மேல போனாலும் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகல. அகைன் வந்து ஒரு ஜோன்குள்ள வந்துருச்சு. அது என்ன ஜோன்னு பாத்தீங்கன்னா 49,600 to 50,000. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண லெவல் என்னன்னா 49,000க்கு கீழே பாத்தீங்கன்னா 49,800 பார்த்தோம். அங்கேயும் சப்போர்ட் எடுக்கல. ஸோ நவ் 49,600 வந்து ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட்டா நம்ம வந்து லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம். பர்ஃபெக்டா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஐ மீன் ஸ்டாப் ஆக்ஷன் பண்ணி அங்க வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகுறது வந்து இந்த லெவலுக்கு மேல கண்டினியூ ஆகுதான்னு நம்ம செக் பண்ணோம். பிகாஸ் 49,600 இஸ் ஆல்சோ வெரி குட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு ஏர்லியரா. ஸோ வீக்லியில பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இங்க தான் இருக்கு. அண்ட் பிஓசி வந்து 50,000ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த 50,000 வந்து இன்னும் அதனால கிராஸ் பண்ண முடியல பேங்க் நிஃப்டியால. ஸோ இந்த 50,000 ஒன்னு கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆகணும். இல்லைன்னா நாளைக்கு 49,600ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம். அது வந்து நம்ம செக் பாயிண்டா வச்சுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து தட் லெவல் ஆல்சோ broken அப்படின்னா அகைன் we need to go to the செகண்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 49,400 வந்து ஏன்னா அது ப்ரீஆர் டேல பாத்தீங்கன்னா ஒரு பிஓசி ஃபார்மேஷன் இருந்த இடம். ஸோ 49,400 ஆல்சோ மே ஆக்ட் அஸ் அ மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஒரு மைனர் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் தட் லெவல் ஆல்சோ broken அப்படின்னா தென் 49,100 to 49,000. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பையிங் டெய்ல் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டே லோவும் அங்கதான் வந்து இருந்திருக்கு. ஐ மீன் ப்ரியார் டேஸோட டே லோவும் அங்கதான் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நாளோட பிரைஸ் ஹையா இருந்தாலும் அந்த க்ளோசிங் வந்து இந்த லெவலுக்கு கீழே தான் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் லைக் திஸ் லெவல் இஸ் அ வெரி ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிஃபோர். அண்ட் தென் அதுல அந்த லெவலை வந்து அவங்க சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நவ் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் 49,100. ஸோ மார்க்கெட் வந்து பை எனி சான்ஸ் வந்து 50,000க்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆகுனா தென் நெக்ஸ்ட் டார்கெட்ஸா வந்து இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் டார்கெட்ஸ் வந்து நம்ம ஃபிப் லெவல்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து அட்மோஸ்ட் டார்கெட்டா பாத்தீங்கன்னா 51,000 தான் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி. ஏன்னா 51,000 வந்து ஒரு நல்ல செல்லிங் டெய்ல வச்சு பிஓசியை வச்சு இறக்கியிருக்காங்க. ஸோ அகெயின் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் ஹியர்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்லிங்லேருந்து அவங்க வந்து பைங்க கன்வெர்ட் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் மார்க்கெட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லெவலை வந்து இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. லைக் நிஃப்டி பாத்தீங்கன்னா எப்படி ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் வியூ கொடுத்துட்டு மறுநாள் வந்து அது பேலன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில புல்லிஷ் சினாரியோலேருந்து இன்னைக்கு பேலன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் பிரேக் பண்ணல அவங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த இந்த இடத்த வந்து அவங்க பிரேக் பண்ணாத வரையும் தே ஆர் டூயிங் சம்திங் சம் ஒர்க் ஹியர். அப்போ வந்து இந்த இடத்துல இருந்து அவங்க வந்து மேல போறாங்களா இல்ல தே ஆர் கோயிங் டு கோ டவுன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் போத் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ரெண்டுமே வந்து ப்ரைஸை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து டவுன்ஃபால் கொடுக்கல, அந்த ப்ரைஸை வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். தட் இஸ் அ குட் திங். அகெயின் பாத்தீங்கன்னா அந்த க்ளோசிங் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து அவங்க சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுறாங்களா இல்ல அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி ஃபர்தர் சப்போர்ட்டுக்காக கீழே வந்து ஃபாலோ ஆகுறாங்களான்றத நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ எனிவே பை டுடேஸ் பிஓசி பாத்தீங்கன்னா 49,900. ஸோ அந்த லெவலுக்கு மேல ஒரு சப்போர்ட்டா அவங்க எடுத்தாங்கன்னா தென் நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஐ மீன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இட்ஸ் பீன் வெரி கிளியர். ப்ரைஸ் அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அப் சைட்ல. வெரஸ் ஆன் டவுன் சைட்ல வந்து அகெயின் அந்த க்ளோசிங் ஆன இடத்துல அவங்க சப்போர்ட்டா எடுக்கிறாங்களா இல்ல ஃபர்தர் சப்போர்ட்க்கு ஐ மீன் கீழே வராங்களான்றத நம்ம போத் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணலாம். பட் இன் காமன் இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆர் ஸ்டெபிலைசிங் தேர் பொசிஷன். அதுதான் வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன்னா புல்லிஷ் வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இமீடியட்டா அந்த லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ் வந்து பையிங்காகவும் இருக்கலாம் செல்லிங்காகவும் இருக்கலாம். பட் ப்ரொவைடட் இந்த பேலன்ஸ் எதுக்காகன்றது நம்மளுக்கு நாளைக்கு நடக்க போற ஆக்ஷன் ஆர் இந்த அப்கமிங் டேஸோட ஆக்ஷனை வச்சுதான் இந்த பேலன்ஸ் வந்து பையிங்கா செல்லிங்கான்றது டிசைட் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரையுமே அவங்க ப்ரைஸை வந்து டவுன்ஃபால் கொடுக்கல, அப்சைட்லயும் போகல, ஒரு கன்சாலிடேஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கன்சாலிடேஷன் எதுக்குன்றது ஃபைண்டிங்ஸ் வந்து நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் லைவ்ல தெரியும். அண்ட் ஐல் பி ஆன் லைவ் டுமாரோ ஆல்சோ 11 o'clock அந்த மாதிரி வந்து நான் லைவ் ஜாயின் பண்றேன். ஸோ தட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து என்னோட சைட்லேருந்து நான் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேங்க. நீங்க உங்க அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். And thank you so much for your support and thank you so much for watching.